Decode the World Unfiltered. உலகின் த மோஸ்ட் ப்ரீமெச்சூர் பேபி அப்படிங்கிற கின்னஸ் சாதனையை நாஷ் கீன் அப்படிங்கிற ஒரு குழந்தை படைச்சிருக்குது. டீகோட் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்திங்கிறது கின்னஸ் உலக சாதனை பற்றி. ஆனால் இந்த உலக சாதனை கொஞ்சம் வித்தியாசமானது, கவனத்தை ஈர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஒரு குழந்தையை பற்றியது. என்ன அந்த செய்தி பார்க்கலாம். உலகின் த மோஸ்ட் ப்ரீமெச்சூர் பேபி அப்படிங்கிற கின்னஸ் சாதனையை நாஷ் கீன் அப்படிங்கிற ஒரு குழந்தை படைச்சிருக்குது. கர்ப்பகாலத்தில் சரியாக 21 வாரங்கள், அதாவது எதிர்பார்க்கப்பட்ட பிரசவ தேதிக்கு 133 நாட்களுக்கு முன்னதாக பிறந்திருக்கு இந்த குழந்தை. நாஷ்கின் அப்படிங்கிற குழந்தை மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மெடிக்கல் மிராக்கிளை இந்த நாஷ்கின் அரங்கேற்றிருக்குன்னு சொல்ல முடியும். இந்த சாதனை குழந்தை அப்படிங்கிறது அமெரிக்காவில் அயோவா மாகாணத்தில் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பிறக்குது. பிறந்த போதே நாஷ்கினுடைய எடை அப்படிங்கிறது வெறும் 283 கிராம் தான். 283 கிராம் அப்படிங்கிறது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம். ஒரு டிட்டர்ஜென்ட் சோப் பாரோட அளவு அவ்வளோதான் இருக்க முடியும், அந்த வெயிட் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு குறைந்த எடையோட இந்த குழந்தை பிறக்குது. பொதுவாக 22 வாரங்களுக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய குழந்தைகள் உயிர் பிழைப்பதுங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப அரிதான ஒன்று அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. ஆனால் நாஷ்கின் அயோவா பல்கலைக்கழக குழந்தைகள் மருத்துவமனையில் 6 மாதங்களுக்கு மேலாக தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு பல மருத்துவ சவால்களை கடந்து உயிர் பிழைத்திருக்கிறான். இப்போ ஓராண்டை கடந்திருக்கிறான் இந்த குழந்தை. நாஷ்கினோட பெற்றோர் மோலி மற்றும் ராண்டால் இவங்க தங்களுடைய முதல் குழந்தையை கருவிலேயே இழந்துடுறாங்க. இந்த சிக்கலுக்கு இடையில தான் மோலி முழு கர்ப்பத்தையும் தாங்குவது கடினம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ நிலை இருக்குது. அவங்க மீண்டும் கருத்தரிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் நாஷ்கினை சுமந்து கொண்டிருந்த போது மோலியினுடைய கருப்பை வாய் ஏற்கனவே 2 சென்டிமீட்டர் விரிவடைந்துருது. இதனால் இந்த குழந்தையும் இறந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் அந்த பெற்றோருக்கு ஏற்படுது. பொதுவாக கருவில் ஆரோக்கியமாக குழந்தை வளரணும் அப்படின்னா 40 வாரங்கள் அல்லது 280 நாட்கள் அப்படின்னு ஆகும். இதனால தான் மருத்துவர்கள் 21 வாரங்களே ஆன கருவை பிரசவிக்க வைப்பதில்லை. ஆனாலும் மோலியினுடைய மருத்துவ நிலை 21 வாரங்களே ஆன கரு வெளியே எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மருத்துவர்களை தள்ளுது. மோலியோட கருவுக்கு 20 வாரங்கள் ஆன உடனே அவரை மருத்துவ கண்காணிப்பில் மருத்துவர்கள் வைக்கிறாங்க. 1 வாரம் கழித்து, அதாவது 21 வாரங்கள் ஆன உடனேயே மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. இந்த மிகவும் ஆபத்தான பிரசவங்கிறது மருத்துவர் மலிண்டா ஷேஃபர் அவங்க தலைமையில் தான் நடக்குது. பிறந்தபோது 10 அவுன்ஸ் மட்டுமே இருந்த குழந்தையினுடைய நுரையீரல் அப்படிங்கிறது வளர்ச்சி அடையாததுனால சுவாசிப்பதிலேயே கடுமையான சவால்கள்லாம் ஏற்படுது. மருத்துவமனையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட மிகச்சிறிய சுவாச குழாயை மருத்துவர்கள் பொருத்தி அந்த குழந்தைய வென்டிலேட்டரில் வைக்கிறாங்க. இந்த குழந்தையினுடைய இதய துடிப்பு மற்றும் ஆக்சிஜன் அளவுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஹீமோடைனமிக் மானிட்டரிங் அப்படிங்கிறது மூலமாக இரத்த ஓட்டம் மற்றும் இதய செயல்பாடு துல்லியமாக மதிப்பிடப்பட்டுச்சு. அயோவா பல்கலைக்கழக மருத்துவமனையில் 4ஆம் நிலை நியோநாட்டல் ஐசியூவில் 6 மாதங்கள் வைக்கப்பட்டிருந்த நாஷ் இப்போ ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறான். அந்த குழந்தை மிகவும் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளால் தங்களுடைய உடல் வெப்பநிலையை சீராக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு உணர்நிலையாக இருக்கும். இதனால் கருப்பையினுடைய சூழலை பிரதிபலிக்கும் வகையிலான மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட இன்குபேட்டரில் நாஷ் வைக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு இந்த 6 மாதங்களாக. இப்போதும் கூட நாஷ் ஆக்சிஜன் டியூப் மூலமாக தான் சுவாசிக்கிறான். அவனுக்கு சிறிய இருதய குறைபாடும் கூட இருக்குது. இது வயதாகும்போது தானாகவே சரியாயிடும் அப்படின்னு மருத்துவர்கள் நம்புகிறாங்க. எக்கோ கார்டியோகிராம் மூலமாக இதய குறைபாடு உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருது. அதே நேரத்தில் நாஷுக்கு 1 வயது ஆகிவிட்ட போதிலும் கூட தவழ்ந்து செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. சிறிய அளவுக்கு காது கேளாமையும் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் அவருடைய உடல்நலன் பற்றி சொல்கிறாங்க. நாஷ்கின் தன்னுடைய முதல் பிறந்த நாளை கொண்டாடிய போது கின்னஸ் உலக சாதனைகள் அமைப்பு இந்த குழந்தைய த மோஸ்ட் ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க. அதாவது உலகத்தில் இதுவரைக்கும் பிரசவிக்கப்பட்ட குழந்தைகளில் ரொம்ப 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 முன்கூட்டியே பிறந்த ஒரு குழந்தை, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட நாளை விட 133 நாட்களுக்கு முன்னதாக பிறந்த குழந்தை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதற்கு முன்பாக
இதுபோல் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். இதற்கு முன்பாக த மோஸ்ட் ப்ரிமெச்சூர் பேபி அப்படிங்கிற கின்னஸ் சாதனையை அமெரிக்காவை சேர்ந்த கர்டிஸ் கீத் அப்படிங்கிற ஒரு குழந்தை தான் அந்த சாதனையை வைத்திருந்துச்சு. 2020ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி 132 நாட்கள் முன்கூட்டியே பிறக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தையோட எடையும் கூட ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் 420 கிராமாக அது இருந்துச்சு. அதே நேரத்தில் அவருடைய இரட்டை சகோதரி, அதாவது அந்த பிரசவத்திலேயே அது ட்வின் பேபியாக இருந்திருக்கிறாங்க. அதில் இரட்டை சகோதரியாக இருந்த சி ஆசியா அப்படிங்கிற அந்த குழந்தை உயிர் பிழைக்கவே இல்லை அந்த குழந்தை. இதே போல் வேறு சில குழந்தைகளும் இந்த மாதிரி முன்கூட்டியே பிறந்திருக்காங்க, ப்ரீமெச்சூர் பேபியாக இருந்திருக்காங்க. அவங்க இன்றைக்கும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற கணக்கில் இருந்து இந்த கின்னஸ் சாதனை அடிப்படையில் பார்த்தோம்னா 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி பிறந்த ரிச்சர்ட் ஸ்காட் வில்லியம் ஹட்சின்சன் அப்படிங்கிற ஒரு குழந்தை. இந்த குழந்தை 131 நாட்கள் முன்கூட்டியே பிறக்குது. பிறக்கும்போது 340 கிராம் எடை இருந்திருக்குது. த மோஸ்ட் ப்ரீமெச்சூர் பேபி அப்படிங்கிற கின்னஸ் சாதனையை நீண்ட காலமாக வைத்திருந்தது கனடாவில் பிறந்த ஜேம்ஸ் எல்ஜின் கில் அப்படிங்கிற ஒரு குழந்தை. 1987ஆம் ஆண்டு மே மாதம் கனடாவில் பிறந்த ஜேம்ஸ் எல்ஜின் கில் அப்படிங்கிற குழந்தை 128 நாட்களுக்கு முன்னதாக 624 கிராம் எடையோட பிறந்த ஒரு குழந்தை. 2020ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் பிறந்த குழந்தை ஒன்றும் கூட மிகவும் எடை குறைவாக பிறந்து உயிர் வாழ்ந்த சாதனையை படைச்சிருக்குது. குவெக்யூ ஸ்வான் அப்படிங்கிற இந்த குழந்தை பிறக்கும்போது 212 கிராம் மட்டுமே இருந்துச்சு. நாஷ்கினை விட எடை குறைவான குழந்தை. 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்த சேபி அப்படிங்கிற குழந்தை 23 வாரங்கள் மற்றும் 3 நாட்களில் பிறக்குது. இந்த குழந்தை பிறந்தபோது 245 கிராம் எடை மட்டுமே இருந்துச்சு. த மோஸ்ட் ப்ரிமெச்சூர் பேபிஸ் உயிர் வாழ்வது மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் அர்ப்பணிப்போடு கூடிய பராமரிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்ப முடியாத ஒரு முன்னேற்றங்களுக்கு ஒரு சான்றுன்னு பார்க்க முடியும். ஆனாலும் 24 வார கர்ப்பத்திற்கு முன்பு பிறந்த குழந்தைகளுடைய உயிர் வாழும் விகிதம்ங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்படியே உயிர் பிழைப்பவர்களும் பெரும்பாலும் நீண்டகால சுகாதார சவால்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதும் தான் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை யதார்த்தம். ஆனாலும் இந்த நாஷ்கினுடைய சாதனை அப்படிங்கிறது உலகம் முழுக்க உற்று நோக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. மருத்துவ உலகம் எவ்வளவு முன்னேறி வருகிறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ வசதிகளும் அதேபோல் 6 மாதத்திற்கு மேலாக இந்த குழந்தைய இவ்வளவு சவால்களுக்கு இடையில் முழுமையாக அவங்க இப்போ இருதய கோளாறு இருக்குது, அதே போல் காது கேளாமை, இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது, சுவாசிக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல், இது எல்லாவற்றுக்கும் 6 மாதம் இன்குபேட்டரை வச்சு அந்த குழந்தையை இப்போது 1 ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. முதல் பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இப்போ கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் த மோஸ்ட் ப்ரீமெச்சூர் பேபி அப்படிங்கிற அந்த இடத்தை, அந்த சாதனைக்கு உரியவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாஷ்கின்கிற குழந்தை. இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்பதே அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. ஆனாலும் நீண்ட ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய இடத்துல நாஷ்கின் இருந்தாலும் அவரும் இன்னும் கூடுதலான இந்த ஆரோக்கியத்தை பெற்று நல்ல ஒரு குழந்தையாக வளரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலகம் முழுக்கவே இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.